வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது மை சேவை. நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, பிஎம் கிசான் சிறப்பு முகாம் பற்றி பார்க்க போகிறோம். அந்த முகாம் எத்தனை நாள் வரைக்கும் நடக்கும், முகாமில் என்னென்ன குறைகள் தீர்க்க முடியும், அதுக்கு என்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசானில் பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்க, அப்ளை பண்ணி பணம் வராதவங்க, இவங்களுக்கு டிசம்பர் 1 முதல் ஜனவரி 15 வரை முகாம் நடத்தப்படுது. இதில் உங்கள் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா எதனால் பணம் நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்து திருப்பி அமௌண்ட் போடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு நின்ன பணத்தை போட்டு விட்ருவாங்க. அது யார்கிட்ட கொடுக்கணும்னா வில்லேஜ் நோடல் ஆஃபீஸர், அதாவது கிராம முதன்மை அலுவலர்கிட்ட கொடுக்கணும். அடுத்து விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்க இல்லை பதிவு பண்ணாதவங்க டிசம்பர் 23 அல்லது டிசம்பர் 25 சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்துவாங்க. அதில் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி சென்டரில் புதுசாக அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ யார் யார் அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தோம்னா, சொந்தமாக உங்களோட பேரில் நிலம் இருக்கணும், பத்திரப்பட்டாவும் உங்கள் பேரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 1/2/2019 முன்னாடி இருந்து அந்த இடம் உங்கள் பேரில் இருக்கிற மாதிரி வேணும். ஒருவேளை 2019 அப்புறம் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தோம்னா இறந்துருப்பாங்க. இப்போ இறந்தவங்களோட வாரிசான அவங்க மட்டும்தான் 2019 அப்புறம் அப்ளை பண்ண முடியும். யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னா சொந்தமாக நிலம் இல்லாதவங்க, 1/2/2019 அப்புறம் நிலத்தை வாங்கினவங்க, ஃபேமிலியில் யாராச்சும் வருமான வரி கட்டுறவங்க, அரசு ஊழியர்கள், முன்னாள் மற்றும் இந்நாள் மந்திரிகள் மற்றும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், இவங்கெல்லாம் இதில் அப்ளை பண்ண முடியாது. அடுத்து ஃபேமிலியில் வேறு யாரும் பிஎம் கிசான் பயனாளியாக இருக்கக்கூடாது. அப்படி இதில் ஒன்று இருந்தாலும் உங்களால் புதுசாக அப்ளை பண்ண முடியாது. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும்னு பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு, ஆதாரில் இணைச்சிருக்க ஃபோன் நம்பர், பட்டா சிட்டா, 1/2/2019 அப்புறம் வாரிசு அடிப்படையில் பெயர் மாற்றம் பண்ணவங்க, முந்தைய இறந்த நில உரிமையாளரோட இறப்பு சான்றிதழ் இருந்தால் போதும் உங்களால் புதுசாக அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிஎம் கிசான்லேருந்து வந்திருக்கிற அறிவிப்பை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.